நேத்து ஈரோட்ல இருக்கக்கூடிய ஜூடியோ பக்கத்துல ஒரு இடத்துல பானிபூரி சாப்பிட்டேன். சாப்பிட்டது இன்னைக்கு ஞாபகம் மட்டும்தான் வந்தது. உடனே டெம்ப்டும் ஆயிருச்சு. சரி இன்னைக்கு வீட்டிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம், அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு அடுத்து நம்ம பானி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, இது ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வர வர எனக்கு யூனிக்கான கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது, அதுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதே ஜாரில் 2 மிளகா, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக புதினா தலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரை லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துனீங்கன்னா பானிபூரி, மினி பானிபூரியை கடையில் விற்கும்ல, அதை வாங்கி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக வெங்காயம், மிளகாத்தூள் பண்ணிட்டு போட்டு சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பானிபூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும் அப்படிங்கிறத என் கடை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பை.